Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். This is Super Scott Popula good. And இன்னைக்கு நம்ம வந்து ஹைதராபாத்தில் இருக்கோம். நேற்றுக்கே ஆக்சுவலி ரீச் ஆகிட்டோம். காலைல 4 மணிக்கு எழுந்து கிளம்பலான்னு நினச்சேன். பட் சுத்தமாக முடியல. எழுந்ததே பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 9 o'clock தான் எழுந்தேன். இப்போ டைம் ஆக்சுவலி பார்த்தோன்னா 10 o'clock ஆகுது. ஸோ இங்கேருந்து ஸ்டெப் அவுட் ஆக வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தோன்னா நம்ம வந்து நாக்பூர் போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. லைட்டாக கிளைமேட் வர சேஞ்சஸ் இருக்குல்ல, லைட்டாக கோல்டு பிடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் நான். அண்ட் இங்கேருந்து டேரெக்டாக கிளம்ப வேண்டியதான். இப்போ வந்துட்டு கோப்ரோ ஷாட்டில் போகலாம் வாங்க. ஸோ ஃபைனலி வந்துட்டு இப்போ கோப்ரோவில் வந்துட்டோம். வண்டியில் எல்லாமே செட்டப் பண்ணிட்டேன். அண்ட் டெயில் பேக் பாருங்களேன், வேறு லெவலுக்கு இருக்குது. அது செட்டப் பண்ணோடனே சீரியஸ்லி செம்மையாக இருக்குங்க. அண்ட் ஆட்டம் பையனை வர வண்டி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணி விட்டேன். ஸோ இப்போ கிளம்ப வேண்டியதான். ஓகே, மேப்பு போட்டாச்சு. நாக்பூருக்கு வண்டியும் ஆன் பண்ணியாச்சு. அப்படியே பொறுமையாக வண்டி எடுத்து கிளம்ப வேண்டியதான். கடவுளே. ஓகே ஃபைன். ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்தோன்னா ரொம்பவே கன்ஜஸ்டடாக இருக்குது. நேற்றுக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு ஐயோ எப்படிலாம் வந்துட்டு வெளியில் போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன். யூட்டர்ன் வர போனோமா. ஓகே, நம்ம அப்படியே போட வேண்டியதுதான். ஓகே, இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா கிளைமேட் சேஞ்சஸ் வர செம்மையாக நடந்துருக்கா. மூக்கெல்லாம் அடைச்சி தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. வர கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்குது. கோல்டு பிடிக்கிற மாதிரி இல்லை, கோல்டு பிடிச்சது தான். ஸோ டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து போடணும். நேற்றுக்கு வந்த இதில் வந்து போய் படுத்து தூங்கிட்டேன். அவ்வளோ டயர்டு வர என்னன்னு தெரியல, திடீர்னு ஹெட்டேக் வர ஆரம்பிச்சிச்சு. சரி நைட்டு தூங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியல. அண்டு டேப்லெட் கூட நேற்றுக்கு எடுத்துக்கல. சரி காலைல சீக்கிரம் எழுந்துக்கணுமே, டேப்லெட் போட்டால் நல்லா அசந்து தூங்கிடுவேன்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுக்காமல் விட்டேன். அது பண்ணது பெரிய தப்பாக இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். ஹைதராபாத்லேருந்து நாக்பூர் எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தோன்னா 489 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்துட்டு 8 hours இல்லை 9 hours ரீச் ஆகிடும்னு காட்டுது கூகுளக்கா. பட் இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. நம்ம எப்படி இருந்தாலும் போய் சேரத்துக்குள்ளே ஒரு 12 மணி நேரம் ஆகிடும். இப்போ என்ன ஒரு டைம் வந்துட்டு 10 o'clock ஆகிடுச்சா, போய் ரீச் ஆகிறதுக்கே 10 o'clock ஆகிடும் போல். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாகலாம் வண்டி ஓட்ட போகிறதில்ல, ஸ்லோவாக தான் ஓட்ட போகிறேன். ஏன்னா செம்ம டயர்டாக இருக்குது. தலை வலி வர, ஹெட்டேக் ஹெவியாக இருக்குது வேறு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் சாப்பிடல. போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டேப்லெட் வேறு போடணும். ஒரு பேராசிட்டமால் ஆச்சு அட்லீஸ்ட் போட்டால் தான் உண்டு. இல்லைனா சிட்ரிசன் சொல்லிட்டு ஒரு டேப்லெட் இருக்குது. பட் அது ட்ராவல் டைமில் அதை எடுத்துக்காதீங்க, நல்லா தூக்கம் வரும், ரொம்ப ட்ரௌசி ஆகிடுவீங்க. ஸோ பெட்டர் பேராசிட்டமாலே ஓகே தான். ஹைவே வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இவங்க ஊரில் இதுதான் ஹைவேன்னு சொல்கிறாங்க, அதான் தாங்க முடியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தா நிறைய குரங்குங்க இருக்குது பாருங்களேன். ஆனால் கொஞ்சம் இந்த இடத்துல வரும்போது ஸ்லோவாக வந்தால் தான் உண்டு. இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் பெரிய ரிஸ்க் ஆகிடும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் சைட்லலாம் பார்த்தோன்னா நீங்கள் தயவு செஞ்சு பிளாஸ்டிக் எல்லாம் தயவு செஞ்சு வெளியில் போடாதீங்க. அது வந்துட்டு நம்மளோட வைல்ட் அனிமல்ஸில் வந்துட்டு அது பாதிக்கும் ரொம்பவே. ஸோ தயவு செஞ்சு வண்டியில் வரீங்கன்னா பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்து போடாதீங்க. வர வழியில் பார்த்தா ஒரு குரங்கு வந்துட்டு பார்த்தோன்னா கையில் வந்துட்டு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை பிடிச்சி கடிச்சுட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம என்வாயன்மெண்ட்டை நம்மளே தான் வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணுறோம். ஸோ நம்மளோட நேச்சரை நம்ம தான் பார்த்துக்கணும். தயவு செஞ்சு பிளாஸ்டிக்ஸ் மட்டும் ஃபாரஸ்ட் சைடில் போடாதீங்க. அண்ட் ஃபாரஸ்ட் சைடில் மட்டும் இல்லை, ரோடு சைடில் போடாதீங்க. டஸ்ட்பின் பார்த்தா அங்கே போடுங்க. காரில் நிறைய பேர் வர்றதை என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே பிளாஸ்டிக் பாட்டில்ஸு பிளாஸ்டிக் கவர்ஸ் அப்படியே போட்டு போகிறாங்க. ஸோ அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். அது நம்ம தான் மாற்றிக்கணும். இந்த சைடில் பார்த்தா பூரா பிளாஸ்டிக் கவர்ஸ் தான் இருக்குது ஒரு சில இடத்துலலாம் பார்க்கும்போது. ஸோ தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயம் மட்டும் விடுங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் என்னெல்லாம் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கீழே போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு லே லடாக்கோ இல்லை நார்த் ஈஸ்ட் அப்படி போகிறீங்க, காமன் கோல்டு வருது, இல்லை ஏதோ ஒன்று திடீர்னு உடம்பு சரியில்லை, இல்லை ஹையர் ஆட்டிடியூட் போகும்போது மூச்சு வாங்குற அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா
இந்தந்த டேப்லெட்ஸ் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள் டாக்டர்கிட்ட கூட வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். நான் வேறு பேசினே வந்தேன், திடீர்னு பார்த்தோன்னா கோப்ரோ சார்ஜ் வேறு இல்லைன்னு அப்புறம் தான் தெரிய வருது. அது தெரியாமலே நான் ப்ளாக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். எவ்வளோ பெரிய காமெடியாக இருப்போம் பாருங்கள். அது இல்லாமல் பார்த்தோன்னா இடையில வந்துட்டு பெட்ரோல் பங்கில் வேறு பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் தான் தெரியும் இது மாதிரி வந்துட்டு நான் இவ்வளோ நேரம் பேசுனதே பாதி வேஸ்ட்டாக போயிடுச்சே அப்படின்னு. வெரி ஃபன்னி டியூட். என்ன பண்ணுறது, எல்லாம் விதி தான். ஸோ இன்றைக்கி எவ்வளோக்கு பெட்ரோல் போட்டிருக்கேன் பார்த்தோன்னா 1100 ருபீஸ்க்கு வந்துட்டு பெட்ரோல் போட்டிருக்கேன். அண்ட் டே 2ல் ஆக்சுவலி நேற்றுக்கு நான் வந்துட்டு ஃபுல் டேங்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு டே 2ல் வந்துட்டு 1100 ருபீஸ் பெட்ரோல் போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா 225 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வண்டி தாராளமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2 பாயிண்ட் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி நான் பெட்ரோல் போட்டுட்டேன். ஸோ அப்ராக்சிமேட்லி பார்த்தோன்னா ஒரு 25க்குள்ளே வந்துட்டு மைலேஜ் கிடைக்குது. பரவாயில்ல, பெரிய விஷயம். அப்போ ஹாப்பியாக இருக்குது. 25லாம் மைலேஜ் கொடுக்குது எனக்கு. ஹோலி காட் கைஸ், அந்த சைடில் பாருங்களேன், அந்த சைடில் ஹெவியான மழை பெய்யுது. இந்த சைடில் பார்த்தோன்னா அப்படியே மழையோட எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படியே பொறுமையாக அந்த சைடு வர ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, அப்போ கோப்ரோ ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியதான். நடுவில் பார்த்தோன்னா சரியான மழை வந்துச்சா, சரி அப்போ என்ன பண்ணிட்டான்னா கோப்ரோ எடுத்து உள்ளே வச்சிட்டேன். பட் என்ன கடுப்பான விஷயம் பார்த்தோன்னா, கோப்ரோ எடுத்து உள்ளே வச்சோடனே நான் நனைய ஆரம்பிச்சிட்டேன், ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் நின்றுட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் நின்றோடனே பார்த்தா டக்குன்னு மழை இறங்கிடுச்சு. ஸோ இறங்கினோடனே பார்த்தா ஓகே, இதுக்கு மேலே அப்படியே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். பட் நான் கோப்ரோ எடுத்து இது பண்ணல, நான் ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணல, பாக்கெட்லேயே வச்சிட்டேன். ஒரு சர்டன் ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரைட் பண்ணிவிட்டு வந்தேன். இப்போ இன்னும் நமக்கு நாக்பூர் பார்த்தோன்னா 92 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா, ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நல்லா இருந்துச்சு ரோடு. அதுக்கப்புறம் ஐயோ மகாராஷ்டிராவில் என்ட்ரு ஆகிட்டேங்க. லடாக்குக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு ஆஃப் ரோடிங் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த மகாராஷ்டிரா ரோடு வாங்க. இது ஹைதராபாத்லேருந்து நாக்பூர் ரூட்டு வாங்க, உங்களுக்கு வந்துட்டு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குது, கேவலமாக இருக்குது ரோடு சத்தியமாக. ஒரு ரோட்டில் இருக்கிற பள்ளம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 1/2 அடி இருக்குது. எப்படின்னா இது நம்ம போகிறதுன்னு தெரில. கிட்டத்தட்ட 50ல் தான் வண்டி ஓட்டிகிட்டே வந்தேன். லாஸ்ட்டாக ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் பார்த்தோன்னா 50 to 60 அந்த மாதிரி தான். இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் ரோடு கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. பட் எப்போ இது ஆப் அடிக்கும் நமக்கு தெரியாது. சீரியஸ்லி கன்றாவையான ரோடு. ஒரு வழியாக வந்துட்டு கொஞ்சம் நல்ல ரோடு வந்துச்சு, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அம்மா ஒஸ்ட்டுங்க, சீரியஸ்லி ரொம்ப ஒஸ்ட்டான ரோடு. நான் என் லைஃப்பில் இந்தளவுக்கு ஒஸ்ட்டான ரோடு நான் பார்த்ததில்ல. ஆல்மோஸ்ட் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அந்த ரோடு அப்படியே கண்டினியூ ஆகுது. கிட்டத்தட்ட பேட்சு தான் ஃபுல்லாகவே. அந்த மழை நனைஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் கோல்டு ஓவராக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. வேறு பாடி வேறு செம்ம பெயின். எங்கே நிப்பாட்டாமலே ஒரு ஹோல் ஸ்ட்ரெச்சு வேறு அடிச்சுட்டு வரேன்னா அதனால் முடியல. நாக்பூர் வந்துட்டேன். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் நாக்பூருக்கு. அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் பார்த்தோன்னா என்னோடய ரூமுக்கு. ஸோ டோட்டலாக 17 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் செம்ம மழை பெய்யுதுங்க, அதாங்க செம்ம கடுப்பான விஷயம். ஐயோ, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சா. ஓகே காய்ஸ், நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ரூமுக்கு போயிட்டு நான் வந்து விலாக் எடுக்கிறேன். அண்ட் அதுக்குள்ளே கோப்ரோ எடுத்து உள்ளே வைக்கிறேன். ஏன்னா மீடியம் அமௌண்ட்டு போட்டு தான் நான் வந்துட்டு விலாக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இல்லைனா என்னோடய கோப்ரோ போயிடும். ஸோ ஓகே, நான் ரூம் போய்ட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.